ஒரு பயங்கரமான துயர சம்பவம் இன்னைக்கு நம்ம கரூர்ல வந்து நடந்திருக்குது. அந்த துயர சம்பவத்துல இருந்து என்னால வந்து 2 நாளா என்னால உணவு சாப்பிட முடியாம மிகப்பெரிய துயரத்துல என் குடும்பத்துல என் குழந்தை மரணம் அடைஞ்சா எனக்கு எப்படி எனக்கு அந்த உணர்வு வருமோ அது போலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் இன்னைக்கு வந்து சோகத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த கரூர்ல மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்றதை விட அந்த துயர சம்பவம் நடந்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த 40 உயிர், அந்த பிஞ்சு குழந்தைங்க 5 பிஞ்சு குழந்தைங்க உயிர் போனதுக்கு யார் முழுக்க யார் காரணம் தெரியுமா? முழுக்க 100% காரணம் நடிகர் விஜய் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இது போல எண்ணற்ற பெரிய மாநில தேசிய கட்சிகள் எல்லாமே, அதாவது தெருமுனை பிரச்சாரம், பொதுக்கூட்டம், மாநாடுன்னு எண்ணற்ற எவ்வளோ நிகழ்ச்சிகள், நாங்க கூட எவ்வளோ நிகழ்ச்சிகள் மாநாடெல்லாம் நடத்தியிருக்கிறோம். அது போல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறப்ப அதிகப்படியா தொண்டர்களோ அதாவது பொதுமக்களோ வந்து நம்மளை வந்து காண்றாங்க, நம்மளுடைய கருத்துக்களை நம்மளுடைய கொள்கையை என்னன்னு கேட்க வரப்ப அவங்களுக்கான பாதுகாப்பை யார் ஏற்படுத்துவாங்க? நீ தலைமை மட்டும் கிடையாது, நீ ஒரு தமிழ்நாட்டுல பிரபலமான நம்பர் 1 நடிகர். நீ அப்ப உன்னை பாக்குறதுக்கு உன்னுடைய ரசிக கூட்டம் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு நீ இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல கூட எல்லாருமே வருவாங்க. அப்ப நீங்க வந்து காவல்துறை கிட்ட வந்து நீங்க ஒரு சந்தையில அனுமதி கேக்குறீங்க. நீ வார முழுக்க நீ பிரச்சாரத்தை நீ மேற்கொண்டிருந்தீன்னா அவ்வளவு கிரௌடு அந்த இடத்துல வந்திருக்காது. நீ வாரத்துல ஒரு நாள் தான் நீ பிரச்சாரத்துக்கே வர. அதுவும் நீ சூஸ் பண்ண கிழமை பாத்தீங்கன்னா சனிக்கிழமை கிராமப்புறங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூலி வேலைக்கு போறவங்க சனிக்கிழமை நாள்ல தான் அந்த சந்தை பகுதியில அவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு செஞ்சு அந்த கூலி அந்த சம்பளத்தை வந்து பிரிச்சு அந்த 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 பணத்துல வந்து அந்த சந்தையில வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மளிகை பொருட்கள் வாங்குவாங்க. 2வது அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய இடம் அது. அப்ப அந்த இடத்த வந்து நீங்க சந்தையை கேட்டிருக்கீங்க. ஆனா காவல்துறை அகலமோ நீளமோ பரப்பளவுல வந்து அங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால எல்லா பெரிய கட்சிகளுக்கு அது மீட்டிங் ஸ்பாட் அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறப்ப நீங்க வந்து 11:30 மணிக்கு வந்து நீங்க வந்து டைம் கேக்குறீங்க. அப்ப கோடான கோடி ஜனம் உன்னை பாக்குறதுக்கு பல ஆயிரம் மக்கள் உன்னை ரசிகர்கள் உன்னை பார்க்க வராங்க அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? உன் முகத்தை காட்டுறதுக்காக உன்னை நீ அவங்க கிட்ட நீ வந்து பேசுறதுக்காக நீ எப்ப 11:30 மணி நம்ம டைம் நம்ம சொல்லியிருக்காங்கன்னா நீ 11:40 11:50 நீ அங்க ரீச் ஆயிருக்கணுமா? நீ ரீச் ஆயிருக்க கூடாதா? நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கிற? நீ அந்த இடத்துக்கு நீ 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழித்து 7:40 தான் அங்க வந்திருக்கிற. நீ வரப்ப இருட்டுக்குள்ளேயே தான் வந்திருக்கிற. ஒரு கட்சி தலைவர் அப்படின்னா, ஒரு கொள்கை உள்ள தலைவன்னா நீங்க என்ன எவ்வளவு நான் சில தலைவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த தலைவர் நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்திருக்கீங்களா? ஐயா கலைஞர் அவர்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க வரும்போது அவங்க கார்ல போக்கஸ் லைட், பேஸுக்கு நேரம் போக்கஸ் லைட் வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? தூரமா இருக்கிற தொண்டன், தூரமா இருக்கிற தன்னுடைய ரசிகர்லாம் வந்து அவரை வந்து காணணும்னு. வரும்போதே நீ இருட்டுக்குள்ளேயே வந்திருக்கிற. அந்த கேரவன்ல நீ இருட்டுக்குள்ள என்ன பண்ணின்னு வந்த நீ? அது அவருக்கு தான் வெளிச்சம். அது இருட்டுக்குள்ள வந்து ஆன் தி ஸ்பாட்ல தான் நீங்க லைட்டை போட்டு மேலே ஏறி நிக்கிறீங்க. அப்ப இதுல அதாவது வந்து இதுல முழுக்க வந்து தவறு வந்து நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த கரூர் ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் இவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர வேற யாருமே இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல காவல்துறை வந்து போதிய பாதுகாப்பு கொடுக்கல. ஏன்னா வெறும் 500 போலீசார்கள் ஏங்க 500 போலீசார்கள் மட்டும் தான் பணியாளர் இருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேட்ட இடம் அவங்க கொடுத்த இடம் வந்து கொடுக்குறான பகுதி. உளவுத்துறை இவங்களுக்கு எல்லாம் தெரியாத இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன இவரை சொன்னாலும் உளவுத்துறை நேரம் அவங்களுடைய எஸ்பிசிஐடி இவங்கலாம் இது வந்து நோட் பண்ணிருப்பாங்க ஒரு கூட்டம் வரும். அதுக்கேற்ற பாதுகாப்பு உங்களை பாக்குறதுக்கு நீங்க நாமக்கல்ல ஒரு மீட்டிங் நடத்துறீங்க. உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு 1000 ரசிகர்கள் வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா? அந்த மாவட்ட பொறுப்புல பர்மிஷன் வாங்கினான் அவனுக்கு தெரியாதா? அந்த மாநில பொறுப்புல இருக்கிறான் அவனுக்கு தெரியாதா? அந்த தேர்தல் பிரச்சார குழுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகத்துக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க, ஒரு தெருமுனை கூட்டமாவே வரீங்க, அது ஒரு பொதுக்கூட்டமாக கூட பொதுக்கூட்டத்துக்கு கூட ஒரு 5000 10,000 பேர் தான் வருவாங்க. அதிகபட்சம் ஒரு 15,000 பேர், 27,000 பேருக்கு மேல அங்க வந்து கூஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து வரீங்கன்னா முதல்ல பெண்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட தொண்டர் படம் ஃபர்ஸ்ட் எங்க?
தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர் படை எங்க, பாதுகாப்பு படை எங்க, மகளிர் அணி எங்க, இளைஞர் அணி எங்க, மருத்துவ அணி எங்க, மாணவர் அணி எங்க? அப்ப நீ கட்டமைப்பே கிடையாது, நீ ஒரு கம்பெனி, நீ அரசியல் கட்சி தலைவனே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ கம்பெனி, நீ ஒரு பொம்மை, எவனோ சொல்றத செய்யற கை கட்டி மேல ஏறி பேசிட்டு போயிடுற. இதுல என்ன சொல்லப்படுறா, சமூக வலைதளங்களா அதிகமா பகிரப்படுற கருத்து என்னன்னா, முதல்வர் வந்து கரூர்ல பரப்புரை மேற்கொண்டார், முக்கருமெல்லாம் மேற்கொண்டார். அப்போ 5000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்க பாதுகாப்புல இருந்தாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் தெரிஞ்சு கூட போலீசார் மிக குறைவான அளவு காவல்துறை அளவுக்கு அதிகமா அங்க பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. தன்னுடைய தொண்டரையும் தன்னுடைய ரசிகரையும் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒத்த ஆளு, நீ கேரவானுக்கு மேல நிக்கிற, எவ்வளவு ஹைட்ல நீங்க நிக்கிறீங்க, நீங்க அவ்வளவு ஹைட்ல நிக்கிற உனக்கு ஒத்த ஆளுக்கு வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பவுன்சர் 4 பேரு, மத்திய அதிரடி உங்களுக்கு வந்து ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு, உங்களுக்கு போலீஸ்க்கு கீழே பாதுகாப்பு, மேல பாதுகாப்பு, உனக்கு புல்லட் ப்ரூஃபோட ஒரு போலீஸ் நிக்கிறாங்க. உன்னை பார்க்க வர, உன் பேச்சை கேட்க வர, உன்னுடைய கொள்கையை உன்னுடைய கருத்தை கேட்க வர உன் தொண்டனை நீ என்ன பாதுகாத்த? நீ எதை வச்சு பாதுகாத்த? நீ உனக்கு போலீஸ் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல உனக்கு வெளிநாட்டுல துபாயில இருந்து பவுன்சர் அணி வச்சிருக்கிறல்ல, எத்தனை பவுன்சர் கூட நிக்கிறாங்க. அப்ப உன் தொண்டனை பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஏன் துப்பு இல்லன்னு நாங்க கேக்குறோம். இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு கருத்து கிடையாதுங்க. அங்க உசுறு போய் இருங்க, செருப்பை வீசுவாங்க, கல்ல வீசுவாங்க, வெடி குண்டு கூட வீசுவாங்க. அரசியல் கட்சி தலைவர்னா எதையும் நம்ம தாங்கணும். அரசியல் கட்சி தலைவர்னா செருப்பை வீசுவான், மலத்தை வீசுவான், தக்காளியை வீசுவான், அழி போன முடியும், எல்லாத்துக்கும் நீ வந்து தயாரா தான் வரணும். நீ உன்னை பாதுகாக்க தயாரா வரல. நீ உன் தொண்டனை பாதுகாத்தியா? உன் தொண்டனுக்கு நீ தண்ணீர் வழங்கினியா? நீ வந்து சும்மா வந்து ஒரு 5000 பேரோ 500 1000 பேர் வரல, 27,000 பேர் வந்திருக்கிறாங்க. குழந்தை, பெண்மணி, முதியோர், இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டா நீ சூஸ் பண்ற. சனிக்கிழமை சூஸ் பண்ணிருக்கிற, கரெக்டா கிரௌட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து காலதாமதப்படுத்தி இருக்கிற, திட்டமிட்டு நீ தான் எல்லாமே பண்ணிருக்கிற. நீ யார் மேல பழி தூக்கி போடுற? நீ திட்டமிட்டு 11:30 மணிக்கு வர சொன்ன காவல்துறை, 11:30 மணிக்கு பர்மிஷன் கேட்ட. நீ எதுக்காக 7:40க்கு வர? நீ வந்து 10 நிமிஷத்துல அங்க எல்லாம் படுகொலை ஆகுது, 10 நிமிஷத்துல அங்க சம்பவம் நடக்குது. அப்ப யாரு சொல்லி நீ நீ எதுக்காக நீ வந்து இவ்வளவு காலதாமதம்? அப்ப நீ கிரௌட கூட்டுற. ஆல்ரெடி அந்த சந்தை பகுதியில நிக்கிறதுக்கே இடம் இருக்காதான், ஆல்ரெடி அங்க பப்ளிக் கூட்டமே இருக்குமா. அப்ப நீ காலையில 11:30 மணிக்கு நீ வரன்னு சொன்ன உடனே பொதுமக்கள் 4 மாவட்ட மக்கள் அங்க கூஞ்சிருக்கிறாங்க. கரூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, 4 மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தமா அங்க கூஞ்சிருக்கிறாங்க. நீ காலம் தாமதப்படுத்த கிரௌட் ஆயினே இருக்கிறாங்க. அப்ப யாரு மேல குற்றம்? யாரு இதுல கொலையாளி? நீதான் கொலைக்காரன். மக்கள் இறந்தாங்க, கள்ளச்சாராயத்துக்கு இவங்களெல்லாம் நேர்ல பாக்குறதுக்கு முடியல. ஆனா இப்போ இந்த சம்பவத்துக்கு நேர்ல போயிருக்காங்க. இது நீங்க எப்படி நேர்மையான முறையில என்ன நீங்க அதாவது கொலைக்கு காரணமானவன் விடிய காலைல 2 மணிக்கு கரூர்ல இருந்து தனி விமானத்துல நீ குடு நீலங்கரை வீட்டுக்கு வந்து நீ பூந்துக்கணும். நீ முதலமைச்சர் வயசானவரு, முதலமைச்சர் இருங்க, முதலமைச்சர் பள்ளக்குறிச்சியில 60க்கும் மேற்பட்டவர்கள் முடிச்சிருந்தாங்க. சென்னை மெரினால நடந்த யார் சொல்லி இருந்தாங்க. அப்ப இதுக்கு வந்து அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? அது விபத்து இல்லைங்க, அது தன்னைத்தானே நம்ம அழிக்கக்கூடிய விஷ சாராயத்தை குடிச்சு செத்தவன நம்ம வந்து மறுநாள் கூட போய் பார்க்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இது வந்து விபத்து போல நடந்த ஒரு கோர சம்பவம். நீ ஏன் வந்த? நான் என்ன பர்மிஷன்ல பேசக்கூடாதுங்க. நடிகர் விஜய் அவர்கள் கரூர்ல இருந்து எதுக்கு சென்னைக்கு வந்தீங்க? அரசியலமைப்பு சட்டப்படி பொதுக்கூட்டம் போடலாம், பொதுமேடை போடலாம், எல்லாமே போடலாம். ஆனா அதுக்கு உண்டான நடைமுறைகள் வரிமுறைகள் வந்து காவல்துறையும் ஆளும் அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும். இதுல வந்து நீங்க விஜய் மட்டும் எப்படி பயன் பண்ண முடியும்னு கேக்குறேன். விஜய் எங்க உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா, பொது நிகழ்ச்சியில அங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதி நடந்தாலோ என்ன நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு யாரு? அந்த கட்சியும் கட்சியோட தலைமையும் தான் பொறுப்பேற்றுக்கணும்னு உயர் நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அங்க நடந்த சம்பவத்துக்கு முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழகமோ நடிகர் விஜயும் அந்த மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தவிர வேற யாருமே காரணமே கிடையாது. திமுக சதி. அதாவதுங்க, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த கோர சம்பவத்தை கேட்டு அவர் வயசானவர், அவரு வந்து 9:30 மணிக்கு ஃபிளைட் பிடிச்சி வந்திருக்கலாம், 10 மணிக்கு வந்திருக்கலாம். அவரு நைட்டோட நைட்டா கிளம்பி கரூருக்கு வந்து அங்க துக்க நிகழ்வுல அந்த துக்கத்துல வந்து பங்கெடுத்துக்கிட்டு அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து நலம் விசாரிச்சு அவங்களுடைய வருத்தத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கினாரு. நீ என்ன செஞ்ச? அதாவது உயர் ரக போதைப் பொருள், இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருள் பயன்படுத்துறவெல்லாம் அவனுக்குலாம் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும்.
அப்படியே நடுக்கமாயிடும். அப்படியே அவனுங்களாம் எப்படி சொல்றது, அந்த பயத்துல அவர் இன்னும் என்ன செய்வது தெரியாத அவர் உடனே தனி ஃபிளைட் பிடிச்சி நீலாங்கரைக்கு வந்துட்டாரு. இல்லைன்னா வந்து நீ எல்லாருமே சென்னையில இருக்கிற எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்ல இருந்து நிறைய கட்சி தலைவர்கள் எல்லாம் சென்னையில இருந்து ஃபிளைட்டை பிடிச்சி எல்லாம் கரூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ கரூர்ல இருந்து உன்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க, உன்னால 40 பேர் செத்து இருக்காங்க, உன்னால 10 குழந்தை செத்து போயிருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் நீ. அங்க நீ படுகொலை செஞ்சுட்டு நேரா ஜாலியா நீ போதைய போட்டு நீ நேரா நீ நீலாங்கரை வீட்டுல வந்து பூந்துனுக்குற. 38 மணி நேரம் ஆச்சு, 2 நாளா நீ வெளியே வரல. ஏற்பட்டிருக்கு. மீண்டும் விஜய் வந்து அந்த மருத்துவமனைக்கு அவங்க போனா மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் அதிகமா ஏற்படான்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. நீங்க அங்க இருந்து கிளம்பிருக்க எப்படிங்க கிளம்ப முடியும்? ஒரு உயிர் போயிருக்குது, ஒத்த உயிர் போனா கூட இப்ப ஒரு கட்சியில ஒரு உசுறு போச்சுன்னா நம்ம இன்னும் அனுசரிப்போம். அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியா இருந்துச்சுன்னா அந்த கட்சியோடைய கொடி அரைக்கம்பத்துல பறக்க விடுவாங்க. நான் அதை இப்ப இங்க இந்த ஆபீஸ்க்கு நான் வர வழியில பாக்குறேன், தமிழக வெற்றி கழக கொடி அப்படியே ஆரவாரமா பறக்குது, ஜகஜோதியா பறக்குது. எதுவுமே அரைக்கம்பத்துல பறக்கல. ரெண்டாவது வந்து அவங்க துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அப்ப முழுக்க இந்த படுகொலைக்கு இந்த மரணத்திற்கு நடிகர் விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணமே தவிர வேற யாருமே காரணம் இல்லை. ஆனா தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உடனடியாக நடிகர் விஜயை கைது செய்து சிறையில் அடைக்கணும்னு எமது தமிழர் முன்னேற்ற படை சார்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.